பிக் பாஸ் சீசன் 8ல பழைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்னு கேட்டா, ஆமா கண்டிப்பா இருக்காங்க. பழைய கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போறத பத்தி நெறைய நியூஸ் வந்து வெளிய வந்துட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கண்டஸ்டன்ட்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போறாங்க. அவங்கலாம் கண்டஸ்டன்ட்ஸா போல, ஒரு கெஸ்ட்டா போறாங்க. சரி, யாரெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்மா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 6ல இருந்து தனலக்ஷ்மி. தனலக்ஷ்மிய பத்தி தெரியும். சீசன் 6ல அசீம், தனலக்ஷ்மி வந்து செம காம்போவா இருந்தது. தனலக்ஷ்மி வந்து இந்த சீசன்ல கண்டஸ்டண்டா போல, அவங்க வந்து கெஸ்ட்டா தான் போறாங்க. சரி, அடுத்ததா யாரு கெஸ்ட்டா போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் இவங்க இல்லன்னா பிக் பாஸ் இல்லன்னு சொல்லலாம். வனிதா விஜயகுமார். எல்லா பிக் பாஸ் சீசன்லயும் வந்து வனிதா விஜயகுமாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவங்களே வந்து நெறைய தடவ கண்டஸ்டண்டா உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போன சீசன்ல வந்து வனிதாவோட பொண்ணு போயிருந்தாங்க. ஜோவிகாவ கண்டஸ்டண்டா அனுப்புனாங்க. அதுக்கப்புறமேட்டு நெறைய நெகட்டிவிட்டிலாம் வெளிய இருந்தது. சரி, அத விடுங்க. இப்ப வனிதா வந்து கெஸ்ட்டா போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. சரி, அடுத்ததா யாரு உள்ள போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இசைவாணி. இசைவாணி வந்து பிக் பாஸ் சீசன் 5ல இருந்தாங்க. இவங்க வந்து சில பேருக்கு மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சீசன் 5ல இருந்தாங்க. இவங்க ஒரு ஃபாக் சிங்கர் இல்லனா கானா சிங்கர். இப்ப இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் செட்டுக்குள்ள போறாங்களான்னு கேட்டா இல்ல. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளலாம் போமாட்டாங்க. பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக ஒரு செஷன் நடக்க போது. பழைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து பேச போகிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஒரு பழைய கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க.